சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை, சித்திரை மாதம் 28ஆம் நாள். சதுர்த்தசி திதி இன்று இரவு 8:02 வரை. சுவாதி நட்சத்திரம் இன்று நாள் முழுமைக்கும் இருக்கிறது. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய குருவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவினை அடையக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் வலுவாக இருந்து கிட்டத்தட்ட ஒரு பௌர்ணமி சந்திரன் வலுவாக இருந்து ராசியை பார்க்கக்கூடிய யோகமான நல்ல நாளுங்க இன்னைக்கு. ஆண் பெண் உறவுகள் இன்றைக்கு மிகச்சிறந்த அளவில் நன்றாக இருக்கும். ஓய்வு நாளாக இருந்து குடும்பத்தோடு ஒரு குதூகலமாக, ஒரு கணவன் மனைவி பேச்சு கூட ஒரு சந்தோஷமாக, எதிர்காலத்தில் குடும்பத்திற்கு நன்மைக்கு எதை செய்யணும் என்கின்ற மாதிரியான சில பல விஷயங்களை மனைவியுடன் கணவனுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. திருமணம் சார்ந்த விஷயங்களில் இது வரைக்குமே ஒரு மங்கள விஷயமே நடக்கலைங்க. வீட்டில் ஒரு நல்ல விஷயமே நடக்காமல் இருக்குதுங்க. ஒரு 3 வருஷமாகவே தள்ளி தள்ளி போகுதுங்க என்கின்ற மாதிரியாக குழந்தைகளுக்கு திருமணம் போன்ற விஷயங்கள், பூப்புனித நீராட்டு விழா, வளைகாப்பு போன்ற எந்தவித நல்லவைகளும் நடக்கலை என்ற அமைப்பில் இருந்தவர்கள் எல்லோருக்குமே குடும்பத்தில் இனிமேல் அமைதியும் ஒரு நல்ல விஷயங்களும் நடக்கும் என்பதற்கான ஆதார அடிப்படை அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கூட்டு முயற்சிகள் பலன் அளிக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக பார்க்காத ஒரு நண்பரை இன்றைக்கு தற்செயலாக மாலை 4 மணிக்கு பிறகு பார்த்து அவரோடு கொஞ்சம் அளவலாவி அவர் மூலமான சில நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சில நிலைகளில் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய தன்மை, கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் தனி கொடுத்தலாம் போகலாம் என்கின்ற எண்ணத்தை ஒத்தி வைக்கக்கூடிய அமைப்பு, சேர்ந்திருந்தால் நன்மை என்கின்ற அனைத்து அமைப்புகளும் நமக்கு தெரியக்கூடிய ஒரு சில நன்மைகளை நீங்களே நேரில் அனுபவிக்கக்கூடிய அருமையான யோக நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 3ஆம் அதிபதியான சந்திரன் இப்போது 6ஆம் இடத்தில் இருக்கிறார். பௌர்ணமி நிலையில் இருக்கிறார். பௌர்ணமி சந்திரன் எப்போதுமே பெரிய நன்மைகளை ரிஷபராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல செய்வார். ஐயா, என்னங்கய்யா நன்மைகளை செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவம் பலிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஒரு 50-60 வயசு கடந்தவர்கள் சமீபத்தில் தாங்க டக்குன்னு சுகர் வந்துருச்சு, ஒரு பிபி வந்துருச்சுங்க. இது வரைக்கும் உடம்புல எந்த விதமான ஒன்றும் இல்லைன்னு இருந்தேன், இப்போ செக் பண்ணி பார்த்தா சுகர் இருக்குது, பிபி இருக்குது, அல்லது ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் ஒரு கடனை வாங்கிட்டேன், இப்படி வந்துருச்சு அப்படி வந்துருச்சு, ஒரு நெருக்கடியான சூழல், இதை எப்படி பண்ணுறதுன்னு தெரியலையே. இந்த மாதிரியாக கடனோ நோயோ எதிர்ப்புகளோ உங்களை பாதிக்கும்படியாக மனக்கவலைகளை கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எல்லாத்தையும் நீங்கள் சமாளிப்பீங்க என்கின்ற ஒரு நல் உணர்வுகளை தரக்கூடிய 6ஆம் இடத்து சந்திரன் இன்றைக்கு வலிமையாக இருக்கிறார். இன்றைக்கும் நாளைக்கும் பார்த்திங்கன்னா மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அடுத்த வாரத்திலிருந்து வேலையில் ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்துருந்தவங்க, ஒரு சம்பள உயர்வு எதிர்பார்த்துருந்தவங்க, மேலதிகாரி கொஞ்சம் ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாரு, இப்படி பண்ணுறார் அப்படி பண்ணுறார், நம்ம சொல்கிறத அவர் புரிஞ்சிக்க மாட்டேன்றார், இந்த வேவ் லெங்க்த்துன்னு சொல்லுவாங்களே, அவர் சொல்கிறதும் நம்ம சொல்கிறதும் ஒருங்கிணையாமல் ஒரு அமைப்பில் இருக்குது என்கின்ற மாதிரியாக வேலை அமைப்புகளில் கூட டார்ச்சர் போன்ற நிலைகளை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நாளையில் இருந்தே ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. பெரிய சங்கடங்கள் எதுவும் இல்லாமல் அனைத்தும் சுமூகமாகவே போகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே, மாற்றமுள்ள நாளாகவே அமைஞ்சிருக்குங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல பூரண நிலவு இருக்கக்கூடிய அருமையான யோகமான அதிர்ஷ்டமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. எண்ணங்கள் இன்றைக்கு வலிமையாக இருக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எதிர்காலத்திற்கு தேவையான நல்ல சிந்தனைகள் மனசில் வரும். சிந்தனைகள் மட்டும் வந்தால் போதாதுங்களே, அது அப்படியே காகிதத்தில் இருக்கிறது நடைமுறைக்கு வந்தால் தானங்க நல்லாயிருக்கும். ப்ராஜெக்ட் ஒன்று வச்சுருக்கிறேன், கையிலேயே இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் ஒன்றும் பலன் இல்லைங்களே. ஆக நடைமுறைப்படுத்தக்கூடிய திட்டங்கள் மனதில் வந்து அந்த திட்டங்களை நீங்கள் அப்படியே செயல்படுத்தக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க.
பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்கள் அதிகமான கற்பனை வளம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். அந்த கற்பனை உங்களுக்கு சரியாக ஒத்து வராதா என்கின்ற விஷயத்தில் தான் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் உங்களுக்கு. இப்போது நீங்கள் தீட்டக்கூடிய அத்தனை விஷயங்களும் எதிர்காலத்தில் நல்ல விதமாக இருக்கக்கூடிய மாற்றங்கள் நிறைந்த நல்ல நாளாக, ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட மனம் எதிர்கால நன்மைகளை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பெறுவதற்கான அத்தனை ஆதார அமைப்புகளும் உருவாகக்கூடிய நாளாக, நல்ல மருந்துகள், நல்ல மருத்துவம் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன பண்ணுறாங்களோ ஏது பண்ணுறாங்களோ தெரியல, நம்மக்கிட்ட ஏதாவது மறைக்கிறாங்களான்னு தெரியல. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் அந்த மறைக்கெல்லாம் இல்லைங்க, நம்ம குழந்தைகள் தப்பு பண்ண மாட்டாங்க, கட்டுப்பாடு மிக்கவர்கள் என்கின்ற மாதிரியாக குழந்தைகளிடமிருந்து நல்ல தகவல்கள், அவர்களை பற்றிய நல்ல நம்பிக்கைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல ஒளிச்சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய சிறப்பு யோக நல்ல நாள் இன்றைக்கு. உங்களுடைய சந்திரன் இன்றைக்கு பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறார். அவர் தான் உங்களுக்கு ராசிநாதன். 4ஆம் இடம் வீடு, வாகனம், தாயார் சுகம் போன்ற நல்லவைகளை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் 2ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்துல இன்றைக்கு வெகு வலிவாக உச்சம் என்கின்ற அமைப்பில் இருக்கிறார் இல்லையா. இந்த பௌர்ணமி யோக பலன்களை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ராசியாக யார் இருப்பீங்கன்னு பார்த்தா கடகராசிக்காரர்களாகத்தான் இருப்பீங்க. என்னங்க நல்லது நடக்கும்? கடந்த 2-3 வருஷமாகவே எதுவும் சரியில்லாத நிலைமைகளிலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அமைப்பில் முன்னேற்றத்திற்கான அடிப்படை படிக்கட்டுகள் அமையக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வீடு சார்ந்த விஷயங்கள், வாகனம் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த மனக்கவலைகள் கண்டிப்பாக தீரும். வீடு வாங்குவதற்கான எண்ணங்கள்லாம் வரும். வீடு கட்டலாம், தூரத்தில் இருக்கிற சொந்த ஊரில் வீடு கட்டலாம், இருக்கிற இடத்துல வீடு கட்டலாம், ஒரு சின்ன ஃப்ளாட்டாவது வாங்கி போட்டுடலாம், லீஸுக்கு மாறலாம் என்பது போன்ற வீடு சார்ந்த எண்ணங்கள் பலிக்கக்கூடிய அமைப்பு. இளைய பருவத்தினருக்கு வாகன யோகங்கள் வரக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே பழைய வாகனம் வச்சுருக்கிறவங்க அதை அப்படியே விற்றுட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய சில நிலைகள். ஓய்வு நாளாக இருக்கிறதுனால மனைவி, கணவன், குழந்தைகள்ன்ட்டு ஒரு சுக பயணங்கள், ஒரு யாத்திரையோ அல்லது ஒரு ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் ஆன்மீக அமைப்புகளோ அல்லது ஒரு உல்லாச யாத்திரை பயணங்கள் போன்றவைகளை போகலாம். குழந்தைகளுக்காக ஏதாவது ஒன்று செய்யலாம் என்கின்ற மாதிரியாக ஒரு மனம் சார்ந்த விஷயங்கள், ஒரு கவலைகளிலிருந்து வெளியே வந்து சற்று மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அம்மாவுடைய இதை பற்றி, உடல்நிலையை பற்றி, அம்மாவுடைய விஷயங்களை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு தாய் என்கின்ற தெய்வம் இன்னும் நீண்ட நாட்கள் நன்றாக இருக்கும் என்கின்ற உறுதிகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல அதி உன்னத சந்திரன் இருக்கக்கூடிய சிறப்பு நாள், முயற்சிகள் பலிக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். இன்றைக்கு ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட யாரையாவது போய் பார்க்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னு வைங்க, டக்குன்னு ஒரு 10 மணி போலே கிளம்பி போனால் எதிர்பாராத ஒரு நல்ல சந்திப்பு. ஒருத்தரை போய் பார்க்க போனால் இன்னொருத்தர் அந்த இடத்துல இருக்கிறாருங்க. 2 பேருடைய நல்ல அறிமுகம் கிடச்சிதுங்க. நல்லா பேசினாங்க, போன விஷயம் என்னன்னு கனிவாக கேட்டாங்க, செய்து முடிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க என்கின்ற மாதிரியாக உயர்நிலையில் இருக்கக்கூடியவருடைய அறிமுகம், ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தம்பி தங்கைகள் விஷயத்தில் கூட இதுவரைக்குமே கொஞ்சம் கவலையில் இருந்து கொண்டிருக்கின்ற சிம்மராசிக்காரர்களுக்கு அவர்கள் இனிமேல் நன்றாக இருப்பார்கள், நமக்கும் கொஞ்சம் ஒத்துழைப்பாக ஆதரவாக இருப்பார்கள் என்கின்ற ஒரு ஆதரவு மற்றும் அதற்கான சமிக்கைகள்னு சொல்லுவோம் இல்லையா. தம்பிக்கிட்டேருந்து ஏதாவது ஒரு நியூஸ் வர்றது, தங்கச்சிக்கிட்டேருந்து அண்ணா நான் நல்லா இருக்கிறேன், அக்கா நான் நல்லா இருக்கிறேன் என்கின்ற மாதிரியாக ஒரு சந்தோஷ செய்திகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு வாய்ப்புகள் நல்ல விதமாக கிடைக்கும். ஒரு கலைத்துறையில் சாதிக்கணும், சமூக ஊடகங்கள் தான் இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவில் ஃபேமஸாக இருக்குங்களே, அதில் நான் இந்த மாதிரி ஒரு பேர் எடுக்கணும், அப்படி ஒரு பேர் எடுக்கணும், ஒரு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு அமைப்புகள் வரவே இல்லை, ப்ரொமோஷன் கிடைக்கல, ஒரு சம்பள உயர்வு கிடைக்கல. இதை நான் ரொம்பவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அடுத்த வாரம் முழுக்க அலுவலகத்தில் பிழைக்கும் ஜீவன அமைப்புகள்னு சொல்கிறோம் இல்லையா, எந்த தொழில் அமைப்புகள் இருக்கிறோமோ அதில் எல்லாத்துலேயுமே நல் வருமானம் வரக்கூடிய அதற்கான வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளுங்க இன்னைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடு என்று சொல்லப்படக்கூடிய தன வீட்டில் இன்றைக்கு ஒளிச்சந்திரன் இருக்கக்கூடிய பாக்கியாதிபதி இன்றைக்கு லாபாதிபதி இன்றைக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. பொதுவாகவே 2-11ஆம் இடங்கள் தொடர்புகளை அடைந்தாலே அன்றைக்கு லாபம் வரக்கூடிய விஷயங்கள் அடையாளம் காட்டப்படும், கையிலேயே பணம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மைங்க. ஆக இந்த அமைப்பில் இதுவரைக்குமே எந்த தொழிலில் முன்னேற்றம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ, எந்த வியாபாரம் சரியாக போகலைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு.
2ஆம் இடம் வாக்குப்பளிதம் உள்ள இடம். ஒருவருக்கு இதை செய்து தரேன், அதை செய்து தரேன், இன்றைக்கி பணத்தை கொடுத்துட்றேன், அன்றைக்கி இதை பண்ணிடுறேன், உங்களுக்கு இந்த ஹெல்ப்பை பண்ணுறேன் என்கின்ற மாதிரியாக ஒரு சில சூழ்நிலைகளில் நமக்கு ஒரு வாக்குப்பளிதம் ஏற்படாமல் இருந்த சில விஷயங்களை இன்றைக்கு நீங்களே தேடி போய் அதை நிறைவேற்ற கொண்டு வைக்கக்கூடிய, அதை முடித்து வைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவி உறவுகள் இன்றைக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். என்னுடைய மனைவியைப் போல இருக்குமா என்பதை வெளியில் சொல்லணும்னா கூட மனசுக்குள்ளே கன்னிராசிக்கார ஆண்கள் நினைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. குடும்ப அமைதி நிலவும். குடும்பம் அமையாமல் இருக்கிறவங்க, ஒரு ஃபஸ்ட்டு மேரேஜ் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகி போச்சுங்க, ஏதோ என் மேலேயும் பிரச்சனை, அவங்க மேலேயும் பிரச்சனை, கொஞ்சம் டீசெண்டாக பிரிஞ்சிட்டோம், செகண்ட் மேரேஜ் எப்போங்க நடக்கும் என்கின்ற மாதிரியாக 2வது திருமணத்திற்கான முயற்சிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவைகள் அத்தனையும் பலிக்கக்கூடிய, அவைகள் அப்படியே 2வது திருமணம் நிலைத்து நீடித்து இருக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பு நல்ல நாளுங்க இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முழு சந்திரன் இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மனசு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். காலையில் எந்திரிச்சதுலேருந்தே யாரை பார்க்கலாம், என்ன பார்க்கலாம், எதிர்கால நன்மை அமைப்புகளுக்கான நம்முடைய கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய சில விஷயங்களை எப்படி செய்யலாம் என்பதில் ஒரு தெளிவான சிந்தனைகள், ஐடியாக்கள் வரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. நட்புகள், உறவுகள் போன்றவைகள் கண்டிப்பாக கை கொடுக்கக்கூடிய தன்மை இப்போது அப்படியே துலா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. ஏற்கனவே ஒரு சூழ்நிலையில் நம்மளை கைவிட்டு போன உறவுகள் கூட அதை செய்ய முடியாதுங்க, இதை செய்ய முடியாதுங்க, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நான் கேட்க முடியாதுங்க என்கின்ற மாதிரியான உங்களுடைய ஆலோசனை, உங்களுடைய ஆதரவுகளை தவிர்த்தவர்கள் எல்லாருமே இப்போது தேடி உங்களை பார்க்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. உறவுகள் கை கொடுப்பதைப் போலவே நட்பு நிலைமைகளையும் கொஞ்சம் ஏதேனும் ஒரு 2 பேர் சேர்ந்து அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா என்கின்ற சிந்தனைகள் வரக்கூடிய நாளாகவும், கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 4 பேர் போகிற இடத்துல என்னங்க இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு சின்ன மாற்றம் தெரியுதே, ஏதாவது மனசுக்குள்ளே ரொம்ப உற்சாகமாக இருக்கிற மாதிரி உணர்றீங்களா, அல்லது ஏதேனும் ஒரு நல்லவைகள் நடந்திருக்கிறதா என்பதை மற்றவர்கள் விசாரிக்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய மன அமைப்புகளை அப்படியே வெளியே காட்டிக்கொள்ளக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்கும் வயதிற்கேற்றார் போல் அமைஞ்சிருக்குங்க. அடுத்த வாரத்திலிருந்தே நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். எதையும் சாதிக்கக்கூடிய நிறைவுகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 6, 12ஆம் இடங்களில் தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லப்படக்கூடிய சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேராக பார்த்து கொள்ளக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு. பயணம் சார்ந்த விஷயங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கும். ஏற்றுமதி, இறக்குமதி, வெள்ளை நிற பொருட்கள் ஏற்றுமதி, இறக்குமதி, விவசாயம் சார்ந்த காய்கறி, பழம், நீர் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய அனைத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் இருக்குங்க. அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல் பக்கத்து ஊருக்கு போகிறது, பக்கத்து மாநிலத்திற்கு போகிறது, பக்கத்து மாவட்டத்திற்கு போகிறது. சிலருக்கு இன்றைக்கு ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட அடுத்த வாரத்திலேயே இந்த ஊருக்கு போகலாமா, இந்த மாநிலத்திற்கு போகலாமா, தொழில் ரீதியிலான இந்த பயணத்தை மேற்கொள்ளலாமா என்பது மாதிரியான சிந்தனைகள், ஓட்டங்கள், அதன் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சேர்த்து வைக்க முடியாமல் அல்லது ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை நல்ல விதமாக செலவு செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். மனைவி இதை விரும்பி கேட்டாங்க, கணவர் இதை விரும்பி கேட்டாங்க, குழந்தைகள் இதை கேட்டது, டக்குன்னு இதை வாங்கி கொடுத்துட்டா என்ன என்கின்ற மாதிரியாக பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பணம் காலியானாலும் கூட நல்ல விஷயத்திற்காக குடும்ப உறுப்பினர்கள் கேட்டார்கள் என்பதற்காகத்தான் அதை செலவு செஞ்சோம் என்பது மாதிரியான நற்பொருள் சேர்க்கை இப்போது இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மத்தியானம் 3 மணிக்கு பிறகு மாறக்கூடிய சில சூழ்நிலைகளின் மூலமாக தாயோடு ஏதேனும் ஒரு நிலையில் இணக்க சூழ்நிலைகள் வரக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் பெரிதும் இல்லாத சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபம் என்று சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல இன்றைக்கு சுபச்சந்திரன் அமர்ந்திருக்கிறார். மிகப்பெரிய யோக அமைப்புகள், வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அண்ணன் அக்காள் உறவுகள் கூட கசந்து போயிருந்தவர்கள், என்னங்க ஒரு கஷ்ட நேரத்தில் அண்ணனோ அக்காவோ தாங்க நமக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்களே நம்மளை கண்டும் கண்டுக்காத மாதிரி பாராமுகமாக போயிட்டாங்கன்னா அப்புறம் அந்த இரத்த உறவுன்னு சொல்கிறோமே, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவுகளுக்கு என்னங்க அர்த்தம் இருக்குது என்கின்ற மாதிரியாக தன்னுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் மீது வருத்தத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு அனைவருக்குமே என்ன இருந்தாலும் நீரடித்து நீர் விலகாது. அவர்கள் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் அன்றைக்கு அவர்களுக்கு நேரம் இல்லாமல் இருந்திருக்கலாம்,
இருக்கலாம். இன்றைக்கு நம்மளை அவங்க கைவிடலை பார் என்கின்ற மாதிரியான சிறிய சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அடுத்த வாரம் முழுவதும் சட்ட போராட்டங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வியாபார பெருமக்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். என்ன வியாபாரம், எப்படிப்பட்ட அமைப்பில் அதை விரிவுபடுத்தலாம், புது கிளைகள் ஆரம்பிக்கலாமா, அல்லது வேலைக்காரர்கள் நல்ல அமைப்பில் கிடைப்பார்களா, உதவியாளராக இவரை வச்சுக்கலாமா அவரை வச்சுக்கலாமா என்கின்ற மாதிரியாக வியாபாரம் தொழில் போன்றவைகள் லாபகரமாக முன்னேற்றமாக நடப்பதற்கான சில பல அடையாளங்கள் தெரியக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்பெல்லாம் பெரிய சோதனைகள் கிடையாதுங்க. மிகச்சிறந்த மாற்றம் உள்ள அருமையான நல்ல நாளுங்க தனுசுக்கு இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் பாவகம்னு சொல்லப்படக்கூடிய 10ஆம் இடத்துல இன்றைக்கு பூரணச்சந்திரன் அமர்ந்திருக்கிறார். தொழில் முன்னேற்றங்கள் அடையக்கூடிய நாளாக, வேலை சார்ந்த விஷயங்களையும் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா, எவ்வளோ நாள் தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, ஒரு 1000 கணக்கில் சம்பளம் வருது, இதை வச்சுக்கிட்டு எப்படித்தான் குடும்பம் நடத்துறது, குழந்தைகள் பெரியால் ஆகிக்கிட்டே வர்றாங்க, நாளைக்கு அவங்களுடைய எதிர்காலத்திற்கு நம்ம இன்னும் அதிகமாக சம்பாதிக்க வேண்டியிருக்கே, கடந்த 5 வருஷமாக நல்லாவே இல்லையே, அது அப்படி ஆயிடுச்சே, இது இப்படி ஆயிடுச்சே, எதிலிருந்து எப்படி பண்ணால் வெளியே வர்றது, குடும்பம் முன்னேறும் என்கின்ற மாதிரியான எண்ணங்களில் இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இனிமேல் நீங்கள் எதையும் ரிஸ்க் எடுத்து செய்யலாம். வேலையை விட்டால் கூட கவலைப்படாதீங்க, பெருசளவில் கெடுபலன்கள் கண்டிப்பாக வந்து விடாது. அதைவிட அதிக வருமானம் உள்ள தொழில் அமைப்புகள் தான் உங்களுக்கு அமையும் என்கின்ற மாதிரியாக 10ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய ஜீவன ஸ்தான அமைப்புகளில் முழுமையான நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு மேற்படிப்பு எது படிக்கலாம் என்பதில் தெளிவான அமைப்புகள் கிடைக்கும். பிஹெச்டி போன்ற அமைப்புகள், எம்ஃபில் போன்ற அமைப்புகளில் முடிக்க முடியாமல் இருந்தவங்களுக்கு அதற்கான வழிகாட்டுதல்கள் நாளையிலிருந்தே கிடைக்க ஆரம்பிச்சிடும். சிலருக்கு பார்த்திங்கன்னா சம்பள உயர்வு, பதவி உயர்வு டல்லாகிக்கிட்டே வருது, கிடைக்கவே இல்லை, 3 வருஷமாக ப்ரொமோஷனே இல்லை. இந்த மாதிரியான சூழ்நிலையில் அலுவலகத்தில் இதை கண்டினியூ பண்ணலாமா அல்லது வெளியே போயிடலாமா என்கின்ற மாதிரியாக இருந்தவர்களுக்கு இந்த வாரத்திலேயே நீங்கள் கேட்ட உயர்வுகளுக்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க மகரத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்துல 6ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு வலிமையான அமைப்பில் இருக்கிறார். சொந்த ஊர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தந்தை தாத்தா பாட்டன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவில் நல்லா இருக்கும். பாட்டன் ஒரு உயிர் எழுதி வச்சார், அது கொஞ்சம் சிக்கலாக இருக்கிறது, இவருக்கு இப்படி இவருக்கு இப்படின்றதில் பிரிச்சுக்கிறதுக்காக நாங்கள் கோர்ட்டுக்கு போயிருக்கிறோம். அடுத்த வாரத்திலிருந்தே உங்கள் பக்கம் சாதகமாக தீர்ப்புகள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அட்லீஸ்ட் ஒரு சுமூகமாக போயிடலாம்ன்ற எண்ணங்களாவது எதிர்த்தரப்புக்கு வரும். அதை நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கும். சொந்த ஊர்லேருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் அந்த கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒன்றுமே நடக்கலைங்க, கும்பாபிஷேகம் பண்ணணும்னு நினச்சோம், அல்லது கோவிலுக்கு பங்காளி இதை பண்ண விட மாட்டேன்றார், அதை பண்ண விட மாட்டேன்றார், இந்த மாதிரியான குலதெய்வ அமைப்புகளில் ஏதேனும் குற்றங்கள் வந்து விடுமோ, குற்றங்கள் இருக்குமோ என்கின்ற மாதிரியான ஒரு மனப்போராட்டத்தில் இருந்தவர்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க என்கின்ற மாதிரியாக சில பல தீர்வுகள் முடிவுகள் தெரியக்கூடிய அருமையான யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தந்தை மகள் தந்தை மகன் உறவு கசந்திருந்தவங்க, அப்பா இப்படி பண்ணக்கூடாது, அப்பா அந்த மாதிரி பண்ணுறாரு, நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன இருந்தாலும் பிள்ளையாக பிறந்துட்டோம், அவரை விட்டும் கொடுக்க முடியாது, ஆனால் அவர் போக்கிலையும் போக முடியல என்கின்ற குழப்பத்தில் தந்தையோடு கருத்து முரண்பாடுகள் இருந்தவர்களுக்கு இன்று முதல் அதிலிருந்து தீர்வுகள் வரக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக உண்டு. பெரிய அளவில் எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாத மாற்றங்கள் நிறைந்த நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஜன்மச்சனி முடிஞ்சிட்டதுனால இனிமேல் தொட்டது துலங்கக்கூடிய சுப நாளாக அமைந்திருக்கிறது இன்று கும்பராசிக்காரர்கள் அனைவருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டம நாள். சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற நாளாக இருந்தாலும் கூட அவர் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிறார். இன்றைக்கும் நாளைக்கும் அவர் முழு நிலவாக இருப்பார். ஆக பெரிய சங்கடங்கள்லாம் எதுவும் வராது. அதே நேரத்தில் சந்திரன் மறைவு ஸ்தானத்தில் மறையும் போது மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்குன்றதை தான் நம்ம சந்திராஷ்டம நாள்னு சொல்கிறோம். மனசு தானுங்க எல்லாத்துக்கும் காரணம். ஒரு முடிவெடுக்கிறது, ஒரு எண்ணங்களை செயல்படுத்துகிறது, மனசிலிருந்து தானே எண்ணம் பிறக்கிறது. ஆக எண்ணங்கள் இன்றைக்கு குழப்பமாக இருக்கும் என்பதால் எதை பற்றியும் ஒரு தீர ஆராயாமல் எதையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் சந்திராஷ்டமனுடைய தாத்பரியம். எதுலேயும் தெளிவாக இருக்க மாட்டீங்க அப்படின்றதுனால முடிவுகள் எடுக்கிறத ஒரு 2 நாளைக்கு தள்ளி வைங்க. குடும்பத்தில் இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, வேலையை விட்டுறலாமா, அல்லது இப்படி பண்ணலாம்
பண்ணலாமா, மனைவி பேச்சை கேட்கலாமா, கணவன் பேச்சை கேட்கலாமா, இவர் நல்லவரா அவர் கெட்டவரா என்கின்ற மாதிரியான முடிவுகள் எடுப்பதை அப்படியே தள்ளி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தூர பயணங்கள் போகிறவங்க சூட்கேஸில் வந்து நகையோ பணமோ கொண்டு போகிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அக்கம் பக்கம் இருக்கிறவங்ககிட்ட பேசாமல் நீங்களே இயல்பாக கண்ணை சிந்துராமல் கொஞ்சம் உடைமைகளின் மீது பத்திரமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சமூக ஊடகங்களில் பிறரை நம்பி ஏதேனும் ஒரு நிலையில் செயல்படுறவங்க, ஏன்னா சமூக ஊடகங்கள்னாலே ஃபேக்ட் ஐடின்றது தான் நிறைய பேருக்கு அது தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆண் பேரில் பெண் இருப்பதும் பெண் பேரில் ஆண் இருப்பதுமான ஒரு விஷயங்களில் யாரையும் நம்பாமல் குறிப்பாக பணம் கேட்குறவங்கக்கிட்ட, முகமறியாத பணம் கேட்குறவங்கக்கிட்ட உஷாராக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஓடிபிலாம் சொல்லிடவே கூடாது. மனம் பதற்றத்தில் இருந்தாலும் கெடுபலன்கள் நடக்காத சந்திராஷ்டிரம நாளாகவே அமைந்திருக்கிறது மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. இன்றைக்கு உலகத்தில் மிகப்பெரிய அளவில் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரியான படிப்புகள் அல்லது அந்த துறையை நல்ல விதமாக கையாளக்கூடிய ஜாதக அமைப்பு யாருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த இன்டெலிஜென்ஸு அறிவு அப்படின்னு வந்துட்டாலே புதன் தாங்க. செயற்கை என்கின்ற இந்த நுண்ணறிவு அமைப்புகளுக்கு புதனும் சனியும் ஒரு நிலையில் சுபத்துவமாக இருந்தால், புதன் சந்திர அதியோகத்திலோ அல்லது சுக்கிரனோடு முழுமையாக நெருங்கி சுபத்துவமாக இருந்தாலோ, குருவின் பார்வையில் இருந்தாலோ, இந்த 3 அமைப்புகளும் வலுவாக இருந்தாலோ உங்களுடைய ஜாதகத்தில் அல்லது உங்களுடைய குழந்தையுடைய ஜாதகத்தில் புதன் ஒரு நல்ல சுப வீட்டில் இருக்கிறார், சுக்கிரனுடைய வீட்டிலையோ குருவோட வீட்டிலையோ இருந்து அவர் சந்திரனுக்கு நேரெதிரே அல்லது 6, 7, 8 என்று சொல்லப்படக்கூடிய அதியோக அமைப்புகளில் இருந்து குருவின் பார்வையிலையும் இருக்கும்போது புதனுக்கு வந்து மிகப்பெரிய சுபத்துவம் ஏற்படுகிறது. புதனுடைய சுபத்துவம் இல்லாமல் இந்த இணையதளம் போன்ற அமைப்புகளோடு ஒருவர் வந்து நல்ல விதமாகவே பணியாற்ற முடியாது, அதை கற்றுக்கவும் முடியாது. அப்போ செயற்கை நுண்ணறிவுன்றது இன்றைய இணையதளத்துடைய உச்சம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. இன்றைய அமைப்புகள் எல்லாத்திற்கும் ஒரு பெரிய அமைப்பாக இருக்கிறது. அந்த அமைப்புகளுக்கு புதன் அதீத சுபத்துவமாக இருக்கின்ற அமைப்புகளில் இருக்கக்கூடிய பிறந்த குழந்தைகள், இப்போது நான் சொன்ன மாதிரி சுக்கிரனோடு குருவோடு பௌர்ணமி சந்திரனோடு தொடர்பு கொண்டு இருக்கின்ற புதன் இருக்கும் பொழுது அந்த புதன் தசையும் யோக தசைகள் ரொம்ப முக்கியம். ஒரு ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்குதுங்க, இவர் இந்த லெவலில் இல்லையே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், சம்பவங்களை நடத்தி காட்டுவதோ ஒரு மனிதனை முன்னேற்றுவதோ அல்லது பின்னடைவை தருவதோ தசாபுக்திகள் என்று சொல்லப்படக்கூடிய நேரங்காலம்னு சொல்லுவோம். அந்த தசாபுக்திகளைத்தான் எளியவர்கள் நேரங்காலம்னு சொல்கிறாங்க. அந்த சரியான நேரத்தை குறிக்கக்கூடிய தசாபுக்தி அமைப்புகளும் நடக்குமாயின் கண்டிப்பாக ஒருவன் வந்து இணையம் சார்ந்த அந்த ஆன்லைன் சார்ந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த சில துறைகளில் பெரிய அளவிலேயே வருவார். செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பிற்கு முதல் நிலை சுபத்துவமாக புதனும் 2ஆம் நிலை சுபத்துவமாக சனியும் இருக்க வேண்டும் என்பதால், ஏன்னா சில நிலைகளில் கடுமையான உழைப்பு, நிதானமான பொறுமையான அமைப்புகளை செய்யக்கூடிய நிலைக்கு சனி வந்து காரகத்துவம் ஆவார். இந்த செயற்கை நுண்ணறிவு அமைப்புகளை பார்த்திங்கன்னா டக்குன்னு ஸ்பீடாக செய்கிறதாகவும் இருக்காது, எதையும் ஒரு பொறுமையாக நிதானமாக கையாளக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். அந்த நிலைகளுக்கு பார்த்திங்கன்னா சனியும் துணையாக இருக்க வேண்டும் என்பதால் சனி சுபத்துவமாக இருக்கக்கூடிய குருவோட வீடுகளில் சுக்கிரனோடையோ சனியும் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய அமைப்பு அல்லது 2 10ஆம் இடங்களோடு தனத்தை கொடுக்கக்கூடிய 2ஆம் வீடு, 10ஆம் இடம் தொழிலை குறிக்கக்கூடிய 10ஆம் வீட்டோடு இந்த புதனும் சனியும் குரு தொடர்புகளோடு சுக்கிர தொடர்புகளோடு பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வளர்பிறை சந்திரனுடைய தொடர்புகளோடு இருக்கக்கூடிய ஒருவர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய துறையில் கொடிகட்டி பரப்பாருங்க. சிறு வயதிலிருந்தே அவர் அதை படிக்கக்கூடிய தன்மை, அதில் அவர் ஆராய்ச்சி பண்ணி அதை விட இந்த ஏற்கனவே இருப்பதை விட ஒரு மேம்படுத்தக்கூடிய சில தன்மைகள் என மிகப்பெரிய யோக அமைப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். வருங்காலம் என்பது இது மாதிரியான புத்திசாலிகளுக்கான காலம் என்பதால் எப்பொழுதுமே புதன் வலுத்திருக்கக்கூடிய புதன் வலுக்க பிறந்த குழந்தைகளை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மெமரி பவரோடு இருப்பாங்க. அவங்களுக்கு டக்குன்னு அந்த கணிதம் சார்ந்த ஃபிசிக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இயற்பியல் சார்ந்த அமைப்புகள், புதிய கண்டுபிடிப்புகளில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய நாட்டம், எப்போவுமே புதன் வலுத்தவர் புத்திசாலியாக இருப்பார், புதியவைகளை கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கும். ஆகவே இந்த செயற்கை நுண்ணறிவு துறைக்கு புதனுடைய முதல் நிலை சுபத்துவம் கடுமையாக தேவைப்படும் என்பதுதான் உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.